கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளை அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு இறை சமூகமே, ஆண்டவரின் அடியார்களே, உங்கள் அனைவரையும் பொதுக்காலத்தின் 13ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய மைய சிந்தனை கடவுளின் அழைப்பையும் அழைப்பின் மேன்மையையும் சுட்டிக்காட்டுகின்றது. நம் கடவுளாகிய ஆண்டவர் அவரது அன்பினால் நம்மை அவருக்கு ஏற்புடையோராக்கவும் அவருக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற அழைத்துள்ளார். பாவிகளாய் இருக்கக்கூடிய நம்மை மேன்மையான வழியில் நடத்தவும் இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்தவரின் மேன்மைமிக்க செயல்களை எடுத்துரைக்கவும் நிலைவாழ்வை பற்றி கொள்ளவும் கிறிஸ்துவின் நட்புறவிலும் கிறிஸ்து அருளும் அமைதியில் பங்கு பெற ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க நம்மை அழைத்திருக்கிறார். இவ்வழைப்பிற்கு அடித்தளமே அன்புதான். உன் அன்பு நீ உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற கட்டளையை கடைபிடிக்கவும் ஊழியர்களின் செயல்களை தவிர்த்து தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழவும் அழைப்பு பெற்றுள்ளோம். கடவுள் நம்மை அழைத்திருக்கின்ற போது நாம் ஊழியர்களின் செயல்பாடுகளால் கடவுளை காயப்படுத்தியும் அவரது அழைப்பை ஏற்க மறுத்துவிடுகிறோம். ஊழியர்களின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊழியர்களுக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடியவில்லை. எனவே தூய ஆவியார் காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம் என்று அன்பில் பயணித்து நடக்க கற்றுக் கொடுக்கின்றார் புனித பவுலடியார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து என்னை பின்பற்றி வா என்று தாகத்தோடு அழைக்கின்றார். அவரின் தாகத்தை தணித்து அவரின் திட்டத்தை நிறைவேற்றவும் காரணங்கள் கூறி உதாசீனப்படுத்தாமல் அவரின் அழைப்பினை ஏற்று படைத்தவரின் நோக்கத்தை புரிந்து நடக்க முற்படுவோமா? மேலும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களே திட்டங்கள் வகுத்து கடவுளின் திட்டத்தையும் அன்பையும் புறக்கணித்து பிள்ளைகளின் எதிர்காலத்தை முன்குறிப்பது சரியா? நீங்களும் நானும் எண்ணங்கள் 1000 எண்ணலாம், ஆனால் எதற்கும் முடிவு கூறுபவர் நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே. சிந்திப்போம், செயற்படுவோம். கிறிஸ்து அருளும் அமைதி நம் உள்ளங்களில் குடிகொண்டு நெருப்படுத்தி பக்குவப்படுத்த இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். நற்கருணை வீரர் சபை பிள்ளைகள் முன்னாடி வாங்க. பின்னாடி நற்கருணை வீரர் சபை முன்னாடி கொஞ்சம் பின்னாடி போங்கம்மா. உங்க இடத்துல பிடிக்காது, 10 நாளுக்கு முன்னாடி வாங்க. அழகான நீண்ட ஒரு முன்னுரையை நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் நாளிலே நாம் ஒருவரையும் அழைத்தனுடைய மேன்மையை உணரணும் என்பதை மையப்படுத்தி நமக்கு நாமப்படுத்த விரும்புகிறார். நாம் ஒருவரும் கடவுளால் அன்பினால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த அழைப்பின் மேன்மை நம்முடைய வாழ்க்கையில் கண்ணுணர முடிகிறதா என்பதுதான் இந்த நாளில் உள்ள கேள்வி. மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே அது இருக்கிறது. எனவே இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே நாம் சிறப்பாக நம்மையே முழுமையாக ஆண்டுடைய அன்பு கரங்களில் அர்ப்பணித்து இந்த வாரம் முழுவதும் ஆண்டுடைய அன்புடைகளால் நிரப்ப பெற்று வழிநடத்தப்பட ஆண்டுடைய ஆசீரும் அருளும் என்னால் நமக்குள் குடிகொண்டு வழிநடத்திட அவருடைய மேன்மைக்குரிய செயல்களை நம்முடைய வாழ்வில் செய்திட இவ்வழியிலே சிறப்பாக நம்மை அர்ப்பணித்து ஆண்டுடைய அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுத்து நாம் அன்றாடுவோம். இவ்வழியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய குற்றமுறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றை நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி நாம் அன்றாடுவோம். எல்லோரும் கண்களை மூடுவோம். ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்வோம்.
ஆண்டவருடைய மகிமைமிக்க இந்த நேரம், உன்னதமான நேரம், நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? உண்மையிலே இறைவனுக்கு பிரியமான ஒரு மகனாக நான் இருக்கிறேனா? ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள் இருக்கிறதா? ஆண்டவர் என்னையும் இந்த பாவியையும் ஒரு பொருளாக நினைத்து என்னை அழைத்திருக்கிறார். அவருடைய அருள்கொடைகளை நான் பெற்றிருக்கிறேன், நான் சுமந்து அவருடைய அருள்கொடைகளால் நிரப்ப பெற்றிருக்கிறேன் என்ற உணர்வு நமக்குள் மேலோங்கி இருக்கிறதா? நினைத்து பார்ப்போம். தவறிய தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். பேர் சொல்லி அழைத்தவரே என்ற பாடலை பக்தியோடு நாம் பாடி ஜெபித்து ஆண்டுடைய ஆசிரியையும் அவருடைய மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொள்வோம். பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உன் அன்பினால் இருக்க உன் கிருபை தாரும் ஐயா, உன் அன்பினால் நிலைத்திருக்க உன் கிருபை தாரும் ஐயா. ஏசையா, 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 பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உன் அன்பினால் ஆண்டவர் நாளிலே நம்முடைய பாவங்களை கழுவுகிறார், தூய்மைப்படுத்துகிறார். இந்த தீர்த்தம் தெளித்தல் வழியாக நம்மை புனிதப்படுத்துகிறார். அவரை வாஞ்சிக்குரிய பிள்ளைகளாக நம்ம ஒருவரையும் மாற்றுகிறார் என்ற உணர்வோடு இப்பொழுது தீர்த்தம் தெளிக்கப்பட இருக்கிறது. ஆண்டவரை என்னை கழுவி என்னை தூய்மைப்படுத்தும், நம்முடைய அழைத்தலுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ உன் கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த உணர்வோடு இந்த புனிதப்படுத்துகின்ற திருச்சடங்கிலே பக்தியோடு நாம் பங்கு பெறுவோம்.
எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்பணி பணியின் வழியாக அவர் அரசின் திருவருந்தில் பங்கு கொள்ளக்கூடிய தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்ம ஒருவரையும் மாற்றுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மலர்களாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் உலகின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொழியில் என்றும் சிறந்து விளங்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம். எலிசா புறப்பட்டு போய் எலியாவுக்கு பணிவிடை செய்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 16, 19 முதல் 21 முடிய உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரே பேசும், உமது அடியால் நான் கேட்கின்றேன். ஆண்டவரே
ஆண்டவரே பேசும், உம் பிள்ளை நான் கேட்கின்றேன். முதல் வாசகம். எலிசா புறப்பட்டு போய் எலியாவுக்கு பணிவிடை செய்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 16 மற்றும் 19 முதல் 21 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அந்நாட்களில் ஆண்டவர் எலியாவை நோக்கி, ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாத்தின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள்பொழிவு செய் என்றார். எலியா அங்கிருந்து புறப்பட்டு சென்று சாபாத்தின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டிக் கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடைபெற்று வர அனுமதி தாரும், அதன் பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரின் திருப்பெயரை இன்றும் என்றென்றும் பாடி புகழ்வோம். ஆண்டவரின் திருப்பெயரை இன்றும் என்றென்றும் பாடி புகழ்வோம். ஆண்டவருடைய மக்களிடம் அனைத்திற்கும் மேலானவர், மக்களிடம் அனைத்திற்கும் மேலானவர், அவர் மாட்சிமை வாழிட உயர்ந்துள்ளது. ஆண்டவரின் திருப்பெயரை இன்றும் என்றென்றும் பாடி புகழ்வோம். விண்ணையும் மண்ணையும் பார்க்கின்றார், விண்ணையும் மண்ணையும் பார்க்கின்றார். அவர் வறியோரை உயர்த்துகின்றார். ஆண்டவரின் திருப்பெயரை இன்றும் என்றென்றும் பாடி புகழ்வோம். ஆண்டவரின் திருப்பெயரை இன்றும் என்றென்றும் பாடி புகழ்வோம். இரண்டாம் வாசகம். உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். திருத்துதர் பவுல் கலத்திற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1 மற்றும் 13, 18 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து அடிமைகளிலிருந்து நம்மை விடுவித்து தமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும்
அடிமை தலைகளின் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊழியர்களின் செயலுக்கு வாய்ப்பாக இராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாய் இருங்கள். உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையின் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்திவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். எச்சரிக்கை. எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள். அப்போது ஊழியர்களின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊழியர்களின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது, தூய ஆவியின் விருப்பம் ஊழியர்களுக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராக உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வார்த்தைகள் விளங்காலே உள்ளன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆலயத்துக்குள்ள நிறைய இடம் இருக்கிறது. வெளியே இருக்கிறவங்க குழந்தைகளாகவும் உள்ள வந்துருங்க. நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 51 62 உடைய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 51 62 முடிய. அக்காலத்தில் இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழைக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறொரு ஊருக்கு சென்றார்கள். அவர்கள் வழிநடந்த போது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி மாறும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீ போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவரிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்தபின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இருக்காங்களே, அது உள்ள வரலாம் நல்லா. கொஞ்சம் நகட்டு வாங்க, இடம் கொடுங்க. ஏன் இடம் இருக்க பக்கம் தேடி வர வேண்டியதானே? ஒரு சிலருக்குலாம் ஒரு சில இடம் குத்தாகி கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல உட்கார்ந்தா தான் இறைவன் அப்படியே இடம். சரியா? கடவுள் ஆஸ்வதிக்கட்டும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. வெரி குட். அருமை, அருமையான மக்களே, நாம் ஒவ்வொருவரும் தொடங்கி முடிங்க. நம்ம ஒவ்வொருவரும் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள். வேற கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், நற்செய்தி அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். எதற்காக அழைத்தார்? எதற்காக? நம்ம ஒருவரையும் ஃபர்ஸ்ட் அதுல தெளிவாகணும். நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டமான ஃபர்ஸ்ட் தெளிவாகணும். நம்ம எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள் தானா? அப்போ ஒரு கேள்வியை கேட்டோம்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? என்ன பதில் சொல்லணும்? ஆம் ஆண்டவரே, நீதான் என்னை அழைத்தாயே அப்படின்னு சொல்லணும். நீ அழைக்கப்பட்ட பிள்ளைதானா என்று ஒரு ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் பார்த்துக்கிறோமே. உடனே என்ன பதில் சொல்லணும்? நம்ம ஆண்டவரே, நீதானே என்னை அழைச்ச அப்படின்னு சொல்ல அளவுக்கு நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில் நாம் மேலோங்கி இருக்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 வாசகங்களும் அழைப்பு பற்றி தான் அழகாக குறிப்பிடப்படுகிறது. அழைப்பு ஒன்று நினைச்சவன், அழைப்புன்னு சொன்ன உடனே யாரை நம்ம நினைப்போம்? உடனே யாரை நினைப்போம்? சாமியார்களை, குருக்கு, சிஸ்டர்ஸை, இவங்களை தான் நினைப்போம். நம்ம எல்லாம் அப்படி நினைக்கப்போம். அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணவர்கள் தானே, நம்ம சாதாரணவர்கள் தானே என்ற ஒரு நினைப்பு எல்லாருக்குள்ளமே அப்படியே இருக்கும். நாமெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் இல்லை. சாமியார்கள், சிஸ்டர்ஸு, அப்புறம் என்னது கர்தினாலு, போப்பு, திருத்தந்தை, இவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய உணர்வு இருக்கிறது. ஆனா உண்மையிலே இது ஒரு நிலை தான். குருத்துவம் என்பது ஒரு நிலை, துறவு வாழ்க்கை என்பது ஒரு நிலை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவருடைய பெயரால் அழைக்கப்பட்டவர்கள். அழகாக நமக்கு உடனே அழைப்பு பற்றி சொல்லும் பொழுதே நம்ம உடனே இறைவார்த்தை வரும். எஸ்ஐயா புத்தகத்தில் உள்ள இறைவார்த்தை என்ன இறைவார்த்தை? என்ன இறைவார்த்தை ஞாபகத்துக்கு வரும்? தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். எந்த அதிகாரம்? தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே உன்னை நான் அழைத்தேன். எங்க சரியா சொல்லுவான்னு பார்ப்போம். எந்த அதிகாரத்துல இருக்கு? என்ன தவப்புன்னு சொல்லி கேள்வி கேட்டா எஸ்ஐயா புத்தகத்துல இருக்கு. எதுல இருக்கு? தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். தேடுங்க பார்ப்போம். விவிலியம் வச்சிருக்கவங்களா தேடுங்க. விவிலியம் கொண்டுட்டு வரணும். அதுதான் நம்முடைய அடையாளம். திருப்பலிக்கு போயிட்டு வரும் பொழுது அந்த திருவொலியும் என்ன செய்யப்படுகிறது? ஆஸ்வதிக்கப்படுகிறது. நீ ஆலயத்துக்கு வரும் பொழுது திருவொலியத்தை எடுத்துட்டு வரணும், வாசிக்கணும், இறைவார்த்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதை நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும். என்ன தெரிஞ்சுதா? நற்செய்தி பணியாளர்கள் இந்த மாதத்தோட சிறப்பா நீங்க இந்த வருடம், இந்த மாதம் முழுவதும் அழகாக சிறப்பித்தார்கள். சரிங்களா? சிறப்பித்தார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அழகான முன்னுரைகள், மன்றாட்டுகள் எல்லாம் வாசித்து சிறப்பு செய்த வேலையில அவர்களுக்கு நாம தோராளமான வாழ்த்துக்களை சொல்லணும். இதை கண்டுபிடிக்க முடியலையா? 40 வாசிங்க. கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே
கையை சொல்லி கூப்பிட்டார். இது எஸ்ஐயா புத்தகத்தில் இருக்கக்கூடிய 49வது அதிகாரத்துல 1வது இறைவசனம். ஆனா தாயின் கருவறையில் உருவாகுமே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்ற இறைவார்த்தை எங்கன இருக்கிறது. எரமியா வாசிக்கும் அப்ப கரெக்டா? எரமியா 1 வாசிங்க. தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். மக்கள் அது இல்ல, நல்ல வார்த்தை அது. சரி, எல்லாமே வீட்டில் போய் தேடுவோம். சரிங்களா? அதற்காக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அன்பினால் முன்குறித்து வைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். நிச்சயமாக அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீ கிறிஸ்தவ திருமுழுக்கு என்ற அருள் அடையாளம் என்றைக்கு நமக்கு வழங்கப்பட்டதோ, என்றைக்கு கொடுக்கப்பட்டதோ, என்றைக்கு திருமுழுக்கினால் நாம் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறோமோ அப்பொழுதிருந்தே நாம் என்ன செய்கிறோம்? அது நம்ம அடையாளமா. ஆனா தாயின் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, நான் இந்த கிராமத்துல பிறப்பி இந்த சூசைப்பட்ட பங்கில பிறப்பு நினைச்சு பார்த்துருப்போமா? அப்ப முன்குறி நான் கிறிஸ்தவ தாய்த்த வயிற்றுல தான் நான் பிறப்பேன்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்தோமா? இல்ல. மாறாக இந்த ஒரு கடவுளுடைய இறை அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்திலே பிறக்க வைத்து அதுல வாழ வைத்து தன்னுடைய அன்புடைகளால் இறைவன் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, இறைவன் மீது கொண்ட ஒரு அன்பினா, இறைவன் மீது கொண்ட ஒரு அன்பினா பாருங்க. நீங்க பாக்குறோம், எஸ்ஐயா எலியா இறைவாக்கினர் யார் அழைக்கிறார்? யார் அழைக்கிறார்? எலிசா இறைவாக்கினரை அழைப்பதை பார்க்கிறோம். எலிசா இறைவாக்கினர் அழைப்பதை பார்க்கிறோம். எலிசா இறைவாக்கினர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஏர் போட்டி நிலத்தை உழுது கொண்டிருந்தார். உழுது கொண்டிருந்தார். எத்தனை பேர் அங்கே உழுதாங்க? மொத்தம் எத்தனை பேர் அதை உழுதாங்க? எத்தனை பேர்? 12 பேர் அதை உழுதுகிட்டு இருக்காங்க நிலத்தை. சரிங்களா? அந்த காலகட்டங்களில் நல்லா மாட்டை பூட்டி ஏர் பூட்டி உழுவுற ஒரு பழக்கம் தான் இருந்தது. அது உங்களுக்கு தான் தெரியுமா? அந்த மூக்கையில் இருக்கும்போது பார்த்துருப்பீங்க. மூக்கையில் இருக்கும்போது நல்லா வரிசையா 10 மாடுகள் 2 3 4 மாடு வரிசையா அப்படி என்ன செய்வாங்க? உழுதுருக்க. நான் கூட மாட்டை பிடிச்சி உழுதுருக்கேன். சரிங்களா? உழுது ஏற்கலப்பை பிடித்திருக்கிறேன். நான் பெருசா உழவில்லை, ஆனா உழுதிருக்கிறேன். அவர்களே, 12 பேர் அங்கே உழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனா அங்கே சிறப்பு பணிக்காக யாரை இறைவன் அழைத்தார்? எலிசா இறைவாக்கினர் அழைத்தார். எலிசா இறைவாக்கினரை அன்பிற்கினியவர்களே, அடையாளம், அழகான ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? எலியா இறைவாக்கினருக்கு அடையாளமாக இருந்தது அவருடைய போர்வை தான். அவருடைய போர் அந்த காலகட்டத்தில் அவருக்கு தான் அந்த உடமை அதுதான் இருந்தது. பெருசா அவங்களுக்கு என்ன செல்வங்களும் பெரிய மாளிகைகளுமா இருந்தது இல்ல. அவருக்கு ஒரே ஒரு அடையாளமாக இருந்தது. எலியா இறைவாக்கினருக்கு அடையாளமாக இருந்தது அவருடைய போர்த்திருந்த போர்வை. அது அருளின் அடையாளமாக இருந்தது. நான் கடவுளுடைய அருளால் அணியப்பட்டிருக்கிறேன், கடவுளுடைய அருளால் போர்த்தப்பட்டிருக்கிறேன், கடவுளுடைய கொடைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் ஒரு அடையாளமாகத்தான் எலியா இறைவாக்கின அந்த போர்வையை என்ன செய்கிறார்? சொல்லுகின்ற இடங்களாம் கொண்டு போனார். மற்ற இடங்கள் அதனுடைய இல்லை, ஆனா அந்த குறிப்பு இல்லை. ஆனா இங்கே தான் அணிந்திருந்த அந்த போர்வையை யார் மேல போடுகிறார்? எலிசா இறைவாக்கின போடுகிறார். போட்ட உடனே என்னது, எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம எங்க அப்பா அம்மாட்ட மட்டும் நான் சொல்லிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு அனுமதி கொடுக்கிறார். அப்பா அம்மாட்ட சொல்லி போன உடனே தன் அழைப்பில் மீறி உணர்கிறார். தான் இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிற இந்த எளியவனை, ஒரு மாடுபட்டியை உழுதுகிட்டு இருந்த அந்த எளியவனை கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் என்ற மேன்மையை அந்த உணர்வை உணர்கிறார். அந்த அடையாளம் என்ன நடக்கிறது? இங்க அடையாளம் என்ன நடக்கிறது? எலிசா இறைவாக்கினர் என்ன செய்கிறார்? தான் உழுதன் மாட்டு அந்த அவருக்கு இருந்த உடமைய முற்றிலுமாக என்ன செய்கிறார்?
அங்கே மாடு கொண்டு போய் அந்த காலகட்டங்களே அந்த விருந்து வைப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியின் அடையாளம். விருந்து வைத்து கொண்டாடுறது என்பது மகிழ்ச்சியின் அடையாளம். எனவே தான் வைத்திருந்த அந்த மாடை அடித்து அங்கே மக்களுக்கு உணவு வழங்கிவிட்டு அது மகிழ்ச்சியின் அடையாளம். நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், நான் இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் இறைவனுடைய அருட்கொடையால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், எனவே வாரங்கள் ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் என்று சொல்லிதான் அங்கே நான் வைத்திருந்த ஒரே உடமையாக வைத்திருந்த அந்த மாட்டையும் என்ன செய்தார், அடித்து அங்கே விருந்து ஆக்கிக்கிட்டு முற்றிலுமாக தொடர்ந்து. அதுதான் அடையாளம். முற்றிலுமாக அவர் எவ்வளவு உடம்பை வைத்திருந்தார் எது ஒரு குறிப்பு இல்லை. அது ஒரு தொழிலாளியாகத்தான் அவர் போயிருக்கணும். ஒரு தொழிலாளியாக, ஒரு கூலி தொழிலாளியாகத்தான் அங்கே அந்த பணியை செய்திருக்க வேண்டும். எனவே முற்றிலுமாக எல்லாவற்றையும் இழந்து இறைவனுடைய பாதை தான் எனக்கு எல்லாம். இந்த எலியா இறைவாக்கினருக்குடைய பாதையில் அவருடைய சீடராக நான் பயணிக்கிறேன் என்று சொல்லி எலியாவுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சீடனாக பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகான அன்பு உணர்வை வெளிப்படுத்துவார். எலிசா இறைவாக்கினர் எலியா மீது அவ்வளவு அழகான அன்பு உணர்வை வெளிப்படுத்துவார். எப்படி நகோமி அவங்க அந்த அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி இவர் என்ன செய்வார்னா எலியா இறைவாக்கின் மீது அவ்வளவு ஒரு அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவார். நிச்சயமாக சொல்லுவாங்க. கடைசியாக எலியா இறைவாக்கினர் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது அங்கே ஒரு என்ன செய்கிறார், அந்த போர்வையை போட்டுட்டு போகிறார். போர்வையை எலிசா இறைவாக்கினர் கொடுப்பதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, கடவுளுடைய அருள் தான் அழைத்தவர்கள் வழியாக கடவுளுடைய அருள் யாரெல்லாம் இறைவன் அழைக்கிறாரோ அவர்கள் செயலாற்றுகிறார். அந்த கடவுளுடைய அருள் அவர்களுக்காக மட்டும் அல்ல, அவருடைய வாழ்வுக்காக மட்டுமல்ல, அவருடைய வாழ்வின் உயர் சுலபங்கள் அனுபவிப்பதற்காக அல்ல, மாறாக அந்த இறை அருளை இன்னொரு சமூகத்திற்கு இன்னொரு மக்களுக்கு கடத்தி செல்ல வேண்டும். இதைத்தான் என்னது 3வது புதன்கிழமை இடத்தில் சிந்தித்தோம். தான் பெற்றிருந்த கடவுளுடைய அருளை, தான் அனுபவித்த இறைவனுடைய அருளை யாருக்கு கடத்துகிறார்? எலிசா இறைவாக்கினருக்கு கடத்துகிறார். அழைக்கப்பட்டவர்கள் இந்த ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்கிறோம். ஒவ்வொருவரும் கடவுளுடைய அருளால் சுமக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னா அது எந்த அளவுக்கு நம்மளை விருந்து கடத்தி நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமோ இது நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கை கடவுளுடைய அருளால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே அது கடவுளுடைய அருளை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுகின்ற பொழுது நாம் மிகப்பெரிய ஒரு அமுத சுரபியாக மாறுவோம். நம்முடைய வாழ்க்கை சுவை மிக்கதாக, நிறைவு மிக்கதாக மாறும். எனவே இந்த நாட்கள் நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, அழகான சிந்தனையை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நற்செய்தியில பார்க்கிறோம். என்னது, இயேசுவை பின்பற்று வர்றாங்க. அழகான ஒரு வார்த்தை, கலப்பையில் ஐ வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்படுவர் அல்ல. பல நேரங்களில் நம்ம பல வருஷம் திரும்பி பார்த்து தன் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் என்று சொன்னால் அன்பிற்கினியவர்கள் முன்னாடிதான் பார்த்துட்டே போனார். அதனால தான் பவுலடியார் சொல்வார், கண்முன் நிற்பது நினைத்து என்ன சொல்லி முடிக்குமா? கண்முன் நிற்பது நினைத்து என்னமா அழகான வார்த்தை. கண்முன் நிற்பது நினைத்து ஓடு, சத்தமா சொல்லு. கண்முன் நிற்பது நினைத்து ஓடு. கண்முன் இருக்கக்கூடிய கடவுளுடைய மாட்சிமை அணிந்த பிள்ளைகளாக, வெற்றியின் பிள்ளைகளாக, சும்மா ஊர்ந்து போவோம் கூட சொல்லல. ஓடு, வெற்றி பெறு. வாழ்க்கை என்ற பந்தயத்தில் நீ வெற்றி பெறு என்றுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் பவுலடியார் வழியாக. வாழ்க்கை என்பது ஒரு பந்தயம், ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில முன்னாடி இருப்பதை நினைத்து அவனை பின்னாடி இருந்த திருப்பிட்டு ஓடுனா வெற்றி அடைய முடியுமா? அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியுமா? ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ முடியுமா? எப்ப பார்த்தாலும் பின்னாடியே பார்த்துக்கிட்டே முன்னாடி இப்படி போக முடியும்? பல நேரத்தில் நம்ம இந்த தவறத்தான் செய்து கொண்டிருக்கிறோம்.
பல நேரங்களில் நாம் இந்த தவறைத்தான் செய்கிறோம். பின்னாடி நடந்தது மட்டுமே நினைச்சு ஒப்பாரி வச்சுக்கிட்டு முன்னாடி எடுத்து நடக்க முடியாம அப்படியே கவலை பிள்ளைகளாக சப்பானியர்களாக கிடந்து விழுந்து விடுகிறோம். ஆனால் தான் நிறைய குற்ற உணர்வுகளோடும் குறை நிறைந்த வாழ்க்கை உணர்வுகளோடும் வீழ்ந்து போய் வாழ்க்கையில் எல்லாம் முடியாம தவித்து கொண்டு இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதனால கலப்பை கை வைத்த பின் நான் உன்னை அழைத்திருக்கிறேனா, ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அழைத்திருக்கிறேன், குறிப்பிட்ட இலக்காக உன்னை நான் அழைத்திருக்கிறேன், குறிப்பிட்ட செயலுக்காக உன்னை நான் அழைத்திருக்கிறேன். அதை நினைச்சுக்கிட்டு பயணி. வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம், ஆனால் வெற்றி என்பது உன் வாழ்க்கை நடக்கும் என்பதுதான் ஆண்டுடைய விருப்பமாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, தான் அழைத்தவர்களை, அழகான வார்த்தை ரோமேயருக்கு எழுதிய திருமடல்ல, தாம் அழைத்தவர்களை முன்னோர்களோட வார்த்தை வாசித்தாங்க. ரோமேயர்கள் திருமடல்ல 8வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிக்கலே. தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தோரை நமக்கு ஏற்புடையவராக மாற்றியிருக்கிறார். நமக்கு ஏற்புடையவரை தம் ஆட்சியில் பங்கு பெற வைத்திருக்கிறார். அழகான வார்த்தை. வலைத்தலை பற்றி முழுமையாகவே இதை உட்படுத்தி விட்டார். தான் அழைத்த மக்களை, தான் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். நிச்சயமாக அன்பிற்கினியவர்களே, இது முற்றிலும் உண்மையான ஒரு என்னோட கூட பிறந்த 5 அன்னைங்க, சரிங்களா? நான் கடைக்குட்டி, என் தங்கச்சி இருக்கா, சரிங்களா? தங்கச்சிக்காக நான் பிறந்தேன், அது வேற விஷயம், சரிங்களா? இது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அன்னைகள்லாம் இருக்காங்க 5 பேர். எங்க அண்ணன் கூட ஒரு பிரதருக்கு சேர்ந்தார், மூத்த 2வது ஆளு. ஆனா அவரும் வந்துட்டார், அவருக்கு அடுத்து மியூசிக்கு போய்விட்டார். ஆனா இந்த கடைக்குட்டி ஒண்ணுமே எழுத தெரியாதுதான். நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன், 5ஆம் கிளாஸ் வரைக்கும் என் பேர் எழுத தெரியாது. சாமி நாதன் அப்படின்னு எழுத தெரியாது. அப்போ ஒரு வாத்தியார் இருந்தார், ஒரு ஸ்லேட்டை கொடுத்துட்டே என்னை கேவலப்படுத்தாவதா, அடுத்த ஹாஸ்டலுக்கு போறோம்னு சொல்ல, வேற ஸ்கூல்ல போய் சேரணும்னு சொல்ல, பிரைமரி ஸ்கூலு, யூனியன் ஸ்கூலு ஓட்டு போட்டாங்க. நான் அந்த இடத்த பார்த்த உடனே நினைச்சு பார்ப்பேன், அந்த படிக்கட்டில் உட்காந்து வாத்தியாரு இம்போசிஷன் மாதிரி எழுதுறான், சாமி மாதிரி எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தார். இது வரைக்கும் அவருக்கு கவலை செலுத்தல, நல்லா இந்த தொடையில கிள்ளுவார், அதை மட்டும் செய்வார், நல்லா அது மட்டும் ஞாபகம் இருக்கிறது. ஆனா சேட்டை ஒழுங்கா படிக்கணும்னு வச்சுக்கோங்களே, கவனம் ஏறவில்லை. நான் சாமிநாதன் என்று சொல்லி தமிழ்ல எழுத்துக்கொண்டே என் பெயரை எப்ப எழுதுகிறேன்? 5ஆம் கிளாஸ்ல தான் எழுதுகிறேன். 5ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 6ஆம் கிளாஸ் ப்ரொமோஷன்ல போகும்போது, சரிங்களா? கடைசியாக அங்கே ப்ரொமோஷன் போன இதோட இந்த லெவல்ல போன என் பிள்ளை ஏதாவது படிச்சுக்கிறாங்க என்று சொல்லி மறுபடியும் என்ன செய்யறாங்க? 5ஆம் கிளாஸ்லயே போடுகிறாங்க. 5ஆம் கிளாஸ் சூறானுக்கு போகிறேன். அப்பதான் அன்பிற்கினியவர்களே, நான் எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிக்கிறேன். தமிழ், ஆங்கிலத்துக்கு அதை சொல்ல வேண்டும், தமிழுக்கு இந்த லெவல். ஆனால் அன்பிற்கினியவர்களை, இந்த எளியவனை பயன்படுத்தவில்லையா? அசுவமாய் இந்த மன்னக வாழ்விலே ஒரு குருவாக திருநிலைப்படுத்திய பலவீனங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த எளியவனை ஒரு குருவாக இன்னும் இறைவன் வைத்து அழகு பார்க்கிறாரே, எப்படி? ஆனால் அன்பிற்கினியவர்களே, தாம் முன்குறித்து வைத்தவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்தவர்களை நமக்கு ஏற்புடையவராக மாற்றுகிறார். ஒரு திக்கு வாயனாக இருந்த மோயிசனை அழைத்தார், அவருக்கு ஏற்புடையவனாக மாற்றினார். ஒரு சபையார அவர் சாதாரண ஒரு பேராசிரியராக இருந்து போல பெறும் என்று நினைத்தார். ஆனால் இறைவன் அந்த இன்னாசியர் மூலமாக அழைத்து நமக்கு ஏற்புடையவராக மாற்றி அன்பிற்கினியவர்கள் இந்திய தேசத்திற்கு வந்து அவர் வழியாக எத்தனையோ அருமையான காரியங்கள் கடற்கரை பூமியிலே செய்து, இன்னும் கடற்கரை பூமியிலே அவர் மாட்சிமையோடு திகழ்கிறார். என்றும் இறைவனுடைய மகிமையை பரிசாற்றக்கூடிய ஒரு கருவியாக அவர் திகழ்கிறார் என்று சொன்னால், இந்த நிலைக்கு நம்ம கடந்து வர வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய விருப்பம். நாம் ஒவ்வொரு கடவுளுடைய மாட்சிமையில் பங்கு பெற வேண்டும்,
என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை உயர்ந்து நிற்கும், ஆசீர்வாதமாய் மாறும். என்னன்னா, நாம் கடவுளால் அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற ஆழமான உணர்வு வேணும். இது இல்லைன்னா குப்பை, வாழ்க்கை குப்பையா மாறிவிடும். திருப்பலிக்கு அவனுக்கு வரமாட்டோம், வந்தாச்சும் கடமை வந்தோம் போனோம் இருப்போம். கடவுள் எனக்கு என்ன சொல்கிறார் என்ற குரலுக்கு செவிசாய்க்க மாட்டோம். நம்முடைய இஷ்டப்படி வாழக்கூடிய வாழ்க்கையில மாறி போய் விடுவோம். கடவுளுடைய குரலுக்கு நாம் செவிசாய்க்க, நாம் அழைத்தோம் நினைத்தா தானே கடவுள் சொல்ற குரலுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் தேடி ஆரம்பிப்போம். நான் கடவுளால் அழைக்கப்பட்ட பிள்ளை என்பது உணர்வு இருந்தால் தானே. அந்த உணர்வே இல்லை என்று சொன்னால் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாற முடியாது. மாற முடியாது. பதறுகளாக பல நேரங்களில் மாறி போய்விடும். எதிர்ச்சல் போட முடியாது, எதிர்ச்சல் போட முடியாது, வாழ்க்கையில் எதிர்ச்சல் போட முடியாது. அன்பிற்கினியவர்களே, சாதாரண ஒரு 1000 மீனோ ஆற்றுக்குள்ள தண்ணி அடித்துக் கொண்டு போகிற பொழுது என்ன செய்கிறது? அந்த மீன் என்ன செய்கிறது? எதிர்நீச்சல் போடும். எவ்வளவுதான் ஸ்பீடா ஆற்றுல தண்ணி போனாலும் சாதாரண ஒரு 1000 மீன், சாதாரண சின்ன மீன்கள் என்ன செய்கிறது? எதிர்நீச்சல் போட்டு தன் மேன்மையை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் அன்பிற்கின்றவர்களே, ஆற்றில அடித்து செல்லப்படக்கூடிய பல பல ஆற்றுல வெள்ளம் வரும்போது என்ன செய்யும்? நிறைய குப்பை கூட்ட எல்லாத்தையும் அடிச்சுட்டு போவோம். அது மாதிரி பல நேரங்களில் இந்த உலக மாயைகளிலும், உலக ஆசைகளிலும், உலக தற்பெருமைகளிலும், சரிங்களா, தற்பெருமைகளிலும், தேவையில்லாத தற்பெருமைகள் மூழ்கி போய் அதை அடித்து செல்லப்படக்கூடிய பிள்ளைகளாக கிடக்கிறோம். அதனால தான் கஷ்டங்கள் மேல் கஷ்டங்கள், துன்பங்கள் மேல் துன்பங்கள், வாழ்க்கையில பல நேரங்களில் விழுந்து போகக்கூடிய நிலைப்பாடுகள். எனவே கடவுள் என்னை அழைத்திருக்கிறார், அவருடைய மேன்மைக்குரிய காரியங்கள் நான் செய்வேன் என்ற ஆழமான உள்வுணர்வு இருக்கும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை வெற்றி மிகுந்த வாழ்க்கையாக மாறுமே அன்றி தோல்வி அடைந்த ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்க முடியாது. அதனால நாம் ஒவ்வொருவரும், அன்பு குழந்தைகள், அன்பு பிள்ளைகளே, அன்பு பெற்றோர்களே, நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய அன்பினால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். அந்த அழைப்பு கடவுளுடைய அருளால் சுமந்தது. சும்மா சாதாரணமானது அல்ல. அது சாதாரண ஒரு வாழ்க்கைக்காக அல்ல. மாறாக கடவுளுடைய அன்புடைகளை சுமந்து சான்று பகரக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த பிள்ளைகளால் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அழைப்பு. அதற்கு நாம் ஏற்புடையவராக மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த மண் உலகில் நாம் மிகுந்த மாட்சிமையோடு வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம் உயர்ந்து நிற்க முடியும். ஆனால் தான் பவுலடிகளார் இந்த நாளிலே 2ஆம் வாசகத்திலே அழகாக குறிப்பிடுகிறார், தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள். தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள், ஊனியல்பின் இச்சைகளுக்கேற்ப வாழாதீர்கள். பல நேரங்களிலே நாம் ஊனியல்பின் இச்சைகளுக்கு ஏற்ப, சரிங்களா, அதுபடிதான் வாழ நாம் முற்படுகிறமே ஒழிய தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப வாழாத பிள்ளைகளாக கிடைக்கிறோம். நாம் நினைத்து பார்ப்போம், கடவுளுடைய மாட்சியில் பங்கு பெறக்கூடிய நிலையை நாம் அடைவோம். இறைவன் நம்ம ஒருவரை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் விழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில்
நம்மை பெயர் சொல்லி அழைத்த இறைவன் அவருடைய மேன்மையில் மாட்சிமையில் பங்கு பெற விருப்பம் கொள்கிறார். அதற்கு அனைத்து அருள்கொடைகள் நமக்கு தருகிறார். அதற்கேற்ற அனைத்து விதமான வழிகாட்டுதலை வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கிறார் என்ற உணர்வோடு நம்முடைய வேண்டுகிற தேவை எல்லாவற்றையும் அர்ப்பணித்து மன்றாடுவோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப உம்முடைய அழைப்பை உணர்ந்து பணி செய்யும் போப்பாண்டவர், கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், பொதுநிலையினர், நற்செய்தி பணியாளர்கள் ஆகிய அனைவரையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். உம்முடைய இறை ஞானத்தை அவர்களுக்கு பொழிந்து உம்முடைய திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி அன்பின் சாட்சிகளாக திகழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே, வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லை என்று சொல்லக்கூடிய துயர் நாட்களும் ஆண்டுகள் வரும் முன் அவரை உள்ளத்திலே நிலை சபை உரையாளர் 12:1 கூறியுள்ளபடி இன்று இளைஞர் இளம்பெண்கள் தங்களுடைய நிலையை மறந்து உலக போக்கின்படியும் சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கும் சமுதாய தலைமுறையினரை நீரே கண்ணோக்கி உம்முடைய அன்பை சுவைத்து அன்பின் அடையாளமாக பிறருக்கு முன்மாதிரியாக திகழ்ந்திட துணை புரிய வேண்டும் என்று எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்ற நீதிமொழிகள் 3:6 கூறியுள்ளபடி மீனவ சமுதாய மக்களின் கரத்தில் தருகிறோம். அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் உம்முடைய உடனிருப்பு துணை நிற்கவும், உம்மை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வெற்றி பெறவும், அவர்களின் தொழில் வியாபாரம் செம்மையாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன் நடுவிலிருந்து நோயை அகற்றிவிட்டேன் என்ற அவருடைய வார்த்தையின்படி உலக மக்களை வாட்டி வதைக்கும் கொள்ளை நோய்களிலிருந்து விடுவித்து எங்கள் நடுவிலிருந்து எல்லாவித நோய்களை அகற்றி உம்முடைய சிறகுகளால் எங்களை பாதுகாத்து பசும் புல்வெளி மீது எங்களை இளைப்பாறு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் கண்களை மூடி நாம் மன்றாடுவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த பாவியை நீ என்னை அழைத்திருக்கிறாயே, உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய அருள் வாழ்வில் நான் வாழணும், உங்களுடைய மகிமையை நான் தேடணும், உங்களுடைய மாட்சிமையில் நான் பங்கு பெறணும். சாதாரணமாக வாழ்ந்து சாதாரணமாக செல்ல கூடாது. சாதாரண ஒரு மண்புழு கூட அந்த பூமியில் தடயத்தை உருவாக்கிவிட்டு செல்கிறது. தகப்பனை, நானும் உங்களுடைய அருள்படைகளால் நிரப்பப்பட்ட ஒரு மகன் என்பதை உணர்ந்து நற்செயல்களில் ஈடுபடுவதில் கண்ணும் கருத்துமாய் இருந்து நன்மையான காரியங்களில் முழுமையாக நான் ஈடுபட்டு நீ கொடுத்த அருளை ஒருபொழுதும் வீணாக்காது, அதை பாழாக்காது, அதை புதைத்து வைக்காது வாழும். ஒரு தாளந்து பெற்றவன் நிலத்திலே புதைத்து வைத்த அந்த தாளத்தை போல நான் பல நேரங்களிலே புதைத்து வைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன். அதை எடுத்து பயன்படுத்தாத பிள்ளையாக நான் கிடக்கிறேன். நான் பயன்படுத்துவனே என்று சொன்னார், நான் வெற்றி பெறுவேன், உயர்ந்து நிற்பேன். 5 தாளந்து சம்பாதித்த மேல் 5 நாள் நான் சம்பாதித்தவன் விட நான் உயர்ந்து சம்பாதிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை நான் வளர்த்து கொள்ளணும். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய அருள் வாழ்வில் நான் பங்கேற்கணும், உங்களுடைய பங்காளியாக நான் மாறணும். உங்களோட ஆசிரியர் நாளிலே எனக்கு தார தகப்பனே, என் அழைத்தலை நான் புதுப்பித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். இந்த வாரம் முழுவதும் செய்யக்கூடிய காரியங்களை ஒப்புக் கொடுப்போம். தொழில் துறைகள், கடலிலே பயணிக்கிற பயணங்கள் பாதுகாப்பான ஒரு தொழிலாக மாறணும். ஆபத்துகள் விபத்துகள் இல்லாத, எந்த ஒரு இடர்பாடு இல்லாத ஒரு தொழிலாக அமையணும். உழைக்கிற உழைப்பு வீண் போகாது, அதை முழுமையாக பயன்படுத்தணும் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் செய்யக்கூடிய காரியங்களை ஒப்புக் கொடுப்போம். படிக்கிற படிப்புகளை ஒப்புக் கொடுப்போம். போட்டித் தேர்வுக்காக தயார் செய்கின்ற படிப்புகளை அர்ப்பணிப்போம்.
நல்ல இலக்குக்காக யார் ஒருவர் பயணிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். இறைவன் அதை வெற்றி பெற செய்கிறார். இறைவன் தன் மாட்சிமை பங்கு பெற வைக்கிறார். நல்ல இலக்குக்காக, நல்ல ஒரு வாழ்க்கைக்காக யாரெல்லாம் சிறப்பாக பயணிக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் தன் மாட்சிமையில் பங்கு பெற வைக்கிறார். தச்சு தொழிலை செய்த சூசையப்பரை தன் மாட்சிமையில் பங்கு பெற வைத்து நமக்கெல்லாம் பாதுகாவலராக நாளிலே வீற்றிருக்கிறார். மகிமை மாட்சிமை என்னால் நமக்கு குடிக்கொள்ள வேண்டும் என்று ஒப்புக்கொடுப்போம். இந்த உணர்வோடு அமர்ந்து காணிக்கப்பான வழியாக தொடர்ந்து ஆண்டவரை நான் பள்ளிக்கூடத்தை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பம், என் தொழில்துறைகள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன் சொல்லி வேண்டி இந்த காணிக்க பாடலை பாடி வேண்டுவோம். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எல்லாம் தந்தைக்கு ஏற்றதாக மணி பண்றாடுங்கள். இறைவானிலே ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்கும் வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் நமக்கு ஏற்றவையாக இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே தூயவரான தந்தை என்று வாழ்க எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையாக இந்த விடத்தில் நாம் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியுமாக எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறைநீரும் வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயலுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிவரையினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவர் உரிமை சொத்தான மக்களின் மாட்சிமையை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து ஒரு வியர்த்த ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் ஒரு வல்லமை எங்கும் எடுத்துரைக்கவும் செய்தவழினார். ஆகவே வானவர்கள் முதன்மை வானவர்களும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர்களும் வான் படைகளின் அணி அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆட்பறித்து பாடுவதாவது. முழுமையாக இந்த பலிபடத்தை ஒப்புக் கொடுங்கள். எல்லோரும் அர்ப்பணியுங்கள். ஆண்டவரை நான் அர்ப்பணிக்கப்பட்ட மகன் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த நாள் வரை என்னை காத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய அருள் வாழ்வில் நான் பங்கு பெறணும். உங்களுடைய மாட்சியை நான் காணணும். எங்கு சென்றாலும் நான் சாதாரண பிள்ளை அல்ல, நான் இறைவனுடைய மகள், நான் இறைவனுடைய மகன் என்பதை உணர்ந்து வாழணும். ஒரு ஆசையை தாங்க. இந்த பலிபடத்தில் என்னை குடும்பம் முழுவதுமாய், சமூகம் முழுவதுமாய், தொழில்துறைகள் முழுவதுமாய், என்னுடைய போட்டி தேர்வுகள் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆஸ்வதிக்க தகப்பனே சொல்லி வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், இரக்கமிக்கவர், அன்புமிக்கவர், எங்கள் ஒருவரையும் அளவிடந்த விதமாய் நேசிக்கக்கூடிய இறைவன். சாதாரண மனிதர்கள் வழியாக உடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்ற, உடைய மாட்சிமை வெளிப்படுத்துகின்ற தகப்பன் நீரே. தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாக இருக்கக்கூடிய நீர் நாட்டிலே உடைய தூய ஆவி வல்லமை இந்த அப்பத்தின் மீது, ரசத்தின் மீதும், உடைய அன்பு பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரும் மீதும் ஆண்டவரே நிறைவாக பொழிந்து ஆஸ்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்போடு ஜெபிக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நடி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இறப்பிலிருந்து இறந்த வெண் சின்னத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஒப்பற்ற என் செல்வமே, உம்மை நான் அறிந்து உறவாட, உம்மை நான் அறிந்து உறவாட, உள்ளதெல்லாம் இழந்தே நான், உள்ளதெல்லாம் இழந்தே உம்மை நான் ஆதாயமாகவும் உம்மோடு ஒன்றாகவும் உம்மை நான் ஆதாயமாகவும் உம்மோடு ஒன்றாகவும் எல்லாமே குப்பையென, எல்லாமே குப்பையென என்னாலும் கருதுவே. ஒப்பற்ற என் செல்வமே, ஓய்ந்த நேசுநாதா. நம்பிக்கையின் மறைபொருள். உமது
குடிப்பனை குறுந்து வாழ்வர் அப்பத்தை மீட்பதை கிண்ணத்தை முக்கு ஒப்பு கிடைக்கிறோம். திருமணம் மக்குமணியும் பிரியத்தம் திருமணிகளை ஏற்றுக்கொண்டு எனவே செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்தில் பங்குமைகளை தூயாவியர் முழுசற்க வேண்முழுமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகம் பரவருக்கும் மத்திர அவை நினைக்கிறார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ், நீங்கள் மறை மாவட்ட நிர்வாகி ஆகிய ஸ்டீமன் அண்டனி எல்லாம் திருநிலையினராக அனைவரோடு மத்திர அவை அன்று நிறைவேற சேரணும். தந்தை உயிர்த்தலம் எதிர்நோக்குறது இவர்களும் எங்கள் சகோதர சகோதரம் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு என்னை கூர்ந்து மத்திருமுக ஒளியினுடைய ஏற்றுக்கொள்வீங்க அனைவரையும் இறக்கமாயிரும். கடவுளை கண்டித்தாயான மாற்றுமிக்க மரியாதைய கணவரான யோசேப்பு திருத்துவர்கள் இவ்வுலகில் முன்பு வாழ்ந்த பிள்ளைகள் அனைவரும் நாங்கள் அலைவாட்டில் பங்குள் தொகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்று மரமரளமை மன்றாடுகின்றோம். ஆமென். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு என்னாலும் நம்மை அன்பு செய்கிறார். நம்மை அன்பு செய்வதோடு மட்டுமல்ல, அவருடைய மாட்சியை பங்கு பெற வைக்கிறார். மாட்சியை பங்கு பெறணும் என்றுதான் அவருடைய ஏக்கம். அவருடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு மாட்சிமையோடு புகழோடு வாழணும், இறைவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற பிள்ளைகளாக மாறணும் என்றுதான் அவருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை ஆண்டவரை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி வேண்டி ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை பக்தியோடு நாம் சொல்லி மன்றாடுவோம். தீமைகள் அனைத்தும் நாம் விடுவிக்கப்பட்டு யாதொரு கலக்கமற்ற அளவாக பூமியில் வாழ்ந்து மேலான அன்பையும் இரக்கத்தையும் உம்முடைய அருளையும் மகிமையும் மாட்சிமையும் சுவைத்து மகிழ்ந்து அன்பிலும் அமைதியிலும் வாழப்பத ஆசிய நாளிலே ஞாயிற்றுக்கிழமை இந்த கடன் திருப்பணி வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் குடும்பத்திற்கும், எங்கள் தொழில் துறைகளுக்கும், எங்களுடைய படிப்புகள் முயற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் தந்து ஆஸ்வதிக்க திருமணம் கொள்கிறார்கள். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி, வழிகாட்டுதல், உடனிருப்பு உங்களோடு என்றும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உடலுக்கு உள்ளது இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகிறவர், நாம் கூடவே நம்மை வழிநடத்துகின்ற நல்ல ஆயன் இவரே. இவரை நம்பிந்த பதிலே பங்கு பெறுகின்ற நம் அனைவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமினை காத்து முடிவில்லாம் வான்பளிப்பதாக. இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார்.
தந்தார். விண்ணின்னருள் எண்ணி பொழிந்திடுவார். கண்ணின் மணி என்னை காத்திடுவார். அன்பின் பாடல் என்றும் இசைத்திடுவேன். என்னில் தெய்வம் என்றும் மகிழ்ந்திடுவேன். தினம் தினம் நான் வருகின்றேன். விருந்தினில் மகிழ்கின்றேன். தினம் தினம் நான் வருகின்றேன். விருந்தினில் மகிழ்கின்றேன். மலரோடு மலர்ந்து வந்தேன். மனதினிலே பூஜை செய்வேன். பூஜை செய்வேன். பூஜை செய்வேன். இறைவனை வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன். விருந்துண்டேன். உன்னிடத்தில் எந்நாளுமே சரணடைந்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார். என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருட்கொடை தருகின்றார். எந்நாளும் பேரின்பமே. என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார். என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருட்கொடை தருகின்றார். எந்நாளும் பேரின்பமே. இறைவா வருவாய். இதயம் எழுவாய். நிறைவாய் நிலையாய் நிலவும் தொடர்வாய். இறைவா வருவாய். இதயம் எழுவாய். நிறைவாய் நிலையாய் நிலவும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார். என் நெஞ்சில் ஆனந்தமே. உள்ளங்கையில் நீ பொறித்தாய். உயிரான உறவாக உன்னில் இணைத்தாய். தாய் கூட மறந்தாலும் மறவாதவர். தானாக என்னை தேடி உறவானவர். இறைவா வருவாய். இதயம் எழுவாய். நிறைவாய் நிலையாய் நிலவும் தொடர்வாய். இறைவா வருவாய். இதயம் எழுவாய். நிறைவாய் நிலையாய் நிலவும் தொடர்வாய். என்னை ரட்சியும். கிறிஸ்துவின்
ஞாயிறு அறிக்கை 26/6/2022 ஞாயிற்றுக்கிழமை இன்று பொதுக்காலத்தின் 13ஆம் ஞாயிறு. 27/6/2022 திங்கட்கிழமை அலெக்சாந்திரியா நகர் புனித சிலை நினைவு. 28/6/2022 செவ்வாய் புனித இரேனியூஸ் நினைவு. 29/6/2022 புதன் புனிதர்கள் பேதுரு பவுல் திருமுதல்கள் பெருவிழா. 30/6/2022 வியாழன் அன்று ரோம் 5 அவையின் முதல் மறைசாட்சியர் நினைவு. 3/7/2022 ஞாயிறு அன்று வருகின்ற ஞாயிறு பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு. இன்று 2ஆம் திருப்பலி முடிந்தவுடன் நற்கருணை வீரர் சபை வகுப்பானது நடைபெறும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். மற்ற வகுப்புகளுக்கு மதியம் 2:30 மணிக்கு 3 ஆலயங்களிலும் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். அனைத்து மாணவ மாணவியரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். அறிவிப்பு: வருகின்ற சனிக்கிழமை முதியவர்களுக்கு நற்கருணை வழங்கப்படும். வருகின்ற வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு பேதுரு நகர் அன்பிய பொறுப்பாளர்களுக்கு புனித சவேரியார் கெவியில் கூட்டம் நடைபெறும். கடந்த வாரம் ஞாயிறு காணிக்கை 10,679. வருகின்ற திங்கட்கிழமை குழந்தை தெரசம்மாள் ஆலய வளாகத்தில் சிவகங்கை பல்நோக்கு சமூக சேவா சங்கம் புற்றுநோயை குறித்து கருத்தரங்கம் ஒன்று நடத்த இருக்கிறது. எனவே ஆர்வமுள்ளவர்கள் கலந்து கொள்ள வேண்டுகிறோம். நேரம் காலை 10 மணி. நங்கூர கைவேங்கள் இயக்கத்தில் கணவரை இழந்த இயக்கத்தில் சேர விருப்பமுடையவர்கள் தங்களின் பெயர்களை பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. திருமண அறிவிப்பு. பாமன் பங்கு அருணாவில் வசிக்கும் தகப்பன் ஜஸ்டின் தாய் சகாயமேரி உடைய மகன் லோயலா ஜான்சன் இவருக்கும், நமது பங்கு ராஜா நகர் மரியலியானி நகரில் வசிக்கும் தகப்பன் எடிசன் தாய் லூசியா உடைய மகன் பெஸ்மா அவர்களுக்கு இது 3வது அறிவிப்பு. மூக்கியூர் பங்கு மூக்கியூரில் வசிக்கும் தகப்பன் தாசன் தாய் ஜோசப் ராணி உடைய மகன் கித்தின் தாசிஸுக்கும், நமது பங்கு ஆரோக்கிய நகரில் வசிக்கும், அதாவது காட்டுமதிமன் கோயில், தகப்பன் சபரியார் அடிமை தாய் ஜனால் இவருடைய மகள் மரிய பிளேட்டிக்கு 3வது அறிவிப்பு. நமது பங்கு குழந்தையேசு நகரில் வசிக்கும் தகப்பன் வின்சென்ட் தாய் பாக்கியசீலி இவருடைய மகன் சந்தியா பிரைட்டனுக்கும், ராமேஸ்வரம் பங்கு ராமேஸ்வரத்தில் வசிக்கும் தகப்பன் ஜோசப் தாய் நிர்மலா உடைய மகள் மெர்சி ஜாய்ஸுக்கு இது 3வது அறிவிப்பு. நமது பங்கு மரியவியானி நகர் ராஜா நகர் வசிக்கும் தகப்பன் அடிமை தாய் திரேஸ் இவருடைய மகன் எஸ்டருக்கும், நமது பங்கு அன்னை தெரசா நகரில் வசிக்கும் தகப்பன் அந்தோனியார் அடிமை தாய் போர்ட்டியா இவருடைய மகன் மரிய ரிசோனாவுக்கு இது 3வது அறிவிப்பு. நமது பங்கு வனசின்னப்ப நகரில், அதாவது ராஜீவ்காந்தி நகரில் வசிக்கும் தகப்பன் அமலதா தாய் மரிய போன்ரோஜா உடைய மகன் அந்தோனி ஜோகனுக்கும், நமது பங்கு வனசின்னப்ப ராஜீவ்காந்தி நகரில் வசிக்கும் தகப்பன் வேதபோஸ் தாய் மரிய சுதா இவருடைய மகள் ஆசிகா அவர்களுக்கு 2வது அறிவிப்பு. பாமன் பங்கு பிரான்சிஸ் நகரில் வசிக்கும் தகப்பன் ரமேஷ் தாய் வெல்சியா உடைய மகன் கிறிஸ்டோவுக்கும், நமது பங்கு அந்தோனியா நகரில் வசிக்கும் தகப்பன் அந்தோனியா ராயப்பன் தாய் சாரோன் இவருடைய மகன் பாண்டியனுக்கு 2வது அறிவிப்பு. நமது பங்கு சந்தியாப்ப நகரில் வசிக்கும் தகப்பன் ராயபு தாய் அமளி இவருடைய மகன் அந்தோனி தீபக்குக்கும், நமது பங்கு சந்தியாப்ப நகரில் வசிக்கும் தகப்பன் வினிஸ்டன் தாய் அம்புச்சோனுடைய மகள் மரிய கான்ஸ்டன்சியாவுக்கு 2வது அறிவிப்பு. பாமன் பங்கு அருணாகரில் வசிக்கும் தகப்பன் தீரோஸ் தாய் இந்திரா இவருடைய மகன் வினிஸ்டனுக்கும், நமது பங்கு குழந்தையேசு நகர் யாக்கப் நகரில் வசிக்கும் தகப்பன் சகாராஜ் தாய் போஸ்டா உடைய மகள் மரிய சுபேகாவுக்கு 2வது அறிவிப்பு. நமது பங்கு அர்ச்சனா நகரில் வசிக்கும் 14 மணி தகப்பன் சகாய தோமஸ் தாய் லதா உடைய மகன் பயஸ் தோமஸுக்கும், நமது பங்கு சூசேப்பர் நகரில் வசிக்கும் தகப்பன் அந்தோனி கிருமினாலில் தாய் ஜென்சி உடைய மகள் மரிய அனுசாவுக்கு 2வது அறிவிப்பு.
நமது பங்கு செபஸ்தியார் நகரில், அதாவது விக்டோரியா நகரில் வசிக்கும் தகப்பன் சேசு இருதயம், தாய் சர்பரசாரம், இவருடைய மகன் ஜேம்ஸ் ஆரோக்கியத்திற்கும் நமது பங்கு அந்தோனியா நகரில் வசிக்கும் தகப்பன் கான்ஸ்டன் மரிய, தாய் மரிய சர்மிளா, இவருடைய மகள் கார்னியா பிரிய தர்சினிக்கும். இரண்டாவது அறிவிப்பு. நமது பங்கு செபஸ்தியார் நகர விக்டோரியா நகரில் வசிக்கும் தகப்பன் கிளேத்தியஸ், தாய் ஜெயசுதா, இவருடைய மகன் மெரிஸ்டனுக்கும். டி சுசேப்பட்டணம் நமது பங்கு வனசனப்ப நகர் ராஜபாந்தி நகரில் வசிக்கும் தகப்பன் சூசே ரதானந்தன், தாய் வரப்பிரசாதம், இவருடைய மகள் ஜமுனா செம்சனா, இவர்களுக்கு முதல் அறிவிப்பு. வந்திருக்காங்களா? எங்க இருக்காங்க? எந்திரிங்க, நான் வாசிக்கிறேன். டி சுசேப்பட்டணம் நமது பங்கு மரியவியானி நகர் ராஜாநகர் வசிக்கும் தகவன் ஜோசப், தாய் எஸ்பினா, இவருடைய மகன் எட்வருக்கும். நமது பங்கு அல்சனா நகர் எம்ஜிஆர் நகரில் வசிக்கும் தகப்பன் கிளமென்ட் லியோனுக்கும், தாய் விஸ்வா சுப்பிரமணியனுக்கும், இவருடைய மகள் பிரசன்னாவுக்கு முதல் அறிவிப்பு. நமது பங்கு சூசேப்ப நகரில் வசிக்கும் தகப்பன் கிருஷ்ணராஜ், தாய் ராஜேஸ்வரி, இவருடைய மகன் சதீஷ்குமாருக்கும். பாமன் பங்கு அனைத்தரசா நகரில் வசிக்கும் தகப்பன் ஆரோக்கியம், தாய் எலிசா, இவருடைய மகள் இரோனாவுக்கு இது முதல் அறிவிப்பு. நமது பங்கு அந்தோனியாபுரத்தில் வசிக்கும் தகப்பன் ஸ்டீபன், தாய் லதாமேரி, இவருடைய மகன் கிங்ஸ்லிக்கும். நமது பங்கு அந்தோனியாபுரத்தில் வசிக்கும் தகப்பன் ஆரோக்கியதாஸ், தாய் பிரபேதா, இவருடைய மகள் ரிதிசாவுக்கும் இது முதல் அறிவிப்பு. நமது பங்கு அந்தோனியாபுரத்தில் வசிக்கும் தகப்பன் சகாயம், தாய் குமரா, இவருடைய மகன் மைக்கேல் மேசியோவுக்கும். நமது பங்கு மரியவியானி நகர், அதாவது ராஜ நகரில் வசிக்கும் தகப்பன் ஸ்வீக்கர், தாய் மரிய சுபா, இவருடைய மகள் யாபியாவுக்கும் முதல் அறிவிப்பு. இந்த திருமணங்களில் ஏதாவது தடைகள் இருப்பின், விக்கிரங்கள் இருப்பின் பங்கு தந்தை அணுக வேண்டியது உங்கள் கடமையாகும். மெரிசன் இங்க இருக்கா? எதிரிங்க. சம்சனா ஜோஸ், எட்வர்ட், வெரி குட். பிரசன்னா ஏன் உள்ள வராம என்ன பண்ணீங்க? சதீஷ்குமார், திலோனா, யாரு? யார் திலோனா? வர வேண்டாம், உள்ள போகணும். திலோனா யாரு? திலோனா பாருங்க, முதவோட வாசிக்கிற கூட அவர் லட்சணம் இருக்கு. அவ்வளவுதான் பக்தி, இதுதான் நடைமுறை. பாருங்க, இப்போ எதுக்கு சும்மா முதல் ஓடாக்கி பெரிய சில்வா போட்டு பிரியாணி வேற காத்து அசிங்கம். கோயில்ல திருப்பதில பங்கேற்று ஆலயத்தில் உட்காந்து நற்கருணை உட்கொள்ளக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைன்னா என்ன லட்சணம்? எதுக்கு சும்மா தேவையில்லாம சடங்கு சம்பிரதாயம் முடிப்பே கிடக்கிறோம். இதுதான் செய்யணும். ஆனால் அந்த வேட்டையை உணராம இருக்கும். அப்படிதான் சரியா? கிங்ஸ்லே நிதிக்ஸா, வெரி குட். மைக்கேல் மேசியோ, யாபியா, சரி. வாழ்த்துக்கு. ஏன் கோயிலுக்கு வரணும்? சரி, மாப்பிள்ளைகள் முதல்வாழ வாசிக்கிற கோயிலுக்கு வந்து நற்பணி உட்கொண்டு ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டு திருமண வாழ்க்கை நான் கொடையாக கொடுக்க போகிறாய், உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த உணர்வு வேணுமா? என்னங்கம்மா நீங்க? இல்லைம்மா, சுத்தமா இல்லை. சடங்கு சம்பிரதாயங்கள் வெடி போடுறதுலையும் கூத்தாடுறதுலன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. கிறிஸ்தவனுக்கு அதில் தான் கிடக்குது. வெடி மறுபடியும் தொடங்க வெடி குப்பை மனதினுடைய அடையாளம் வெடி போடுவது. நீ குப்பை மனதோடு இருக்கிறாய் என்ற அடையாளம் தான் வெடி போடுவது. பார்க்கிறேன், நீ தெருவூர குப்பையா கிடக்கு. என்னடா பார்த்தா என்னது? வெடி குப்பை.
எதற்கு? ஏன்? யாராவது சாமி நான் வெளிப்படுற சாமி அந்த காசு அந்த ஏறுதலுக்கு செய்ய எவனா வந்து கொடுத்தியா? யாரா செஞ்சியா? செய்ய கிறிஸ்தவன் என்ற ஒரு அடையாளத்தை சுமந்தான் இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நெறிப்படுத்தணும், வாழ்க்கையை நெறிப்படுத்தணும், வாழ்க்கைக்குள் கடந்து வரணும். வெறுமனே சும்மா சடங்கு சம்பிரதாயங்களை மூழ்கி போய் தான் கிடக்கணும். அது எல்லாரும் தான் செய்யறாங்க, எல்லாரும் தான் செய்யறாங்க. கடவுளுடைய அருள் வாழ்வு என்னன்னா நெறிப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து வெற்றி பெறுது. அதுதான் அதை கண்ணுணருங்க, அது செய்யணும். அது செய்வதுதான் மேன்மை, அதை செய்வதுதான் உயர்வு. அதனால ஏதோ வந்தோம் போனோம் வாழ்ந்தோம் வீழ்ந்தோம் அப்படி என்ற ஒரு வாழ்க்கை தவறான வாழ்க்கை முறை கிறிஸ்தவ வாழ்க்கையற்ற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ அறநெறிகளை சுமந்துதான் நீ வாழ்க்கை வாழணும். அது எப்படி இருக்கலாம், ஆனால் ஒரு சில காலகட்டங்களாக சரி செய்து கொண்டு பயணிப்பது என்பது தேவையான ஒன்று. சிறப்பாக முயற்சி எடுப்போம். வருகிற 3ஆம் தேதி கோடி அற்புத கடற்கரை புனி அந்தோனியாருடைய திருவிழாவை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் கடற்கரை அந்தோனியார் கொடியேற்று 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. திருவிழா திருப்பலியானது 11ஆம் தேதி அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. நம்ம பங்கு தளத்திலிருந்து சிறப்பிக்க அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். எனவே வியாழக்கிழமை 7ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையில் நம்ம பங்கு இறைமக்கள் சேர்த்து இந்த நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள். நாம் பயணிப்போம். கடற்கரை புனித அந்தோனியார் உங்கள் தொழில் பாதுகாவலாக இருக்கக்கூடிய அந்தோனியார் இடத்திலே முழுமையாக கொடுத்து சிறப்பாக மன்றாடுவோம். இதை ஆஸ்வதிப்பார். நம்ம ஏற்கனவே இந்த நங்கூரம் பெண்கள் இயக்கம் என்று சொல்லி, கைம்பெண்கள் இயக்கம் என்று சொல்லி நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அதில் நிறையா கைம்பெண்கள் இணைகிறார்கள். அதில் நீங்கள் சேரணும். யாரெல்லாம் கணவனை இழந்து பிள்ளைகளோடு நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பல நேரங்களில் சவால்களை சந்திக்கலாம், கஷ்டங்களை சந்திக்கலாம், அங்கீகாரத்தை இழக்கலாம். எனவே இதில் நீங்கள் இணைந்து சொன்னால் உங்கள் பிள்ளைகளுடைய ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் படிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அவளுக்கு நம்ம உதவிக்கரம் நீக்கலாம் என்று சொல்லி அன்னை தெரசா ஃபவுண்டேஷன் என்ற ஒரு ஃபவுண்டேஷன் உதவி கேட்டிருக்கேன். அதனால யாரெல்லாம் கணவனை இழந்து இல்லைன்னா தாயை இழந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் தயவு செய்து என்ன செய்யலாம், அந்தந்த நகர் பொறுப்பாளர்கள் என்ன ஒரு பெண்கள் கைம்பெண்களுடைய அந்த இயக்கத்தில் நீங்கள் சேரணும். ஒரு படிவம் கொண்டு வருவாங்க. அது நிரப்பி அதில் இணைந்து அடுத்த வாரத்தில் ஒரு இன்டர்வியூ இருக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு. அதாவது இந்த கஷ்டப்படுகிற இந்த பிள்ளைகளுக்கு இன்டர்வியூ வைத்து ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் உங்களுக்காக ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதை தவறவிட வேண்டாம். விரைவில் இந்த வாரத்துக்குள் இந்த புதன்கிழமைக்குள் உங்களுடைய பெயர், அந்த பிள்ளைகளுடைய என்னென்ன படிக்கிறாங்க, எந்தெந்த படிப்புகள் சார்ந்த அனைத்து விவரங்களை விரைவிலே நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். கைப்பணி இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய இல்லத்திற்கு தேடி வருவார்கள். விரைவில் அதுக்கான பூர்த்தி செய்து நீங்கள் அதை உதவி செய்ய அன்போடு வேண்டுகிறேன். அதே போல கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இருக்கலாம். கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். அவர் பிள்ளைகளுடைய படிப்புக்கு படிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கலாம். தயவு செய்து அவர்களும் இந்த இதில் இணைந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியின் உயர்வுக்காக, எதிர்கால வாழ்வுக்காக என்ன செய்யலாம், முயற்சி செய்யலாம். உதவி செய்ய அந்த ஃபவுண்டேஷன் கேட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் பயணிப்பார்கள், உதவி செய்வார்கள். எனவே முழுமையாக உங்களுடைய பங்கேற்பை கொடுத்து சிறப்பு செய்ய அன்போடு வேண்டுகிறேன். தீவு லெவலில் இந்த கைம்பெண்கள் இயக்கம் என்று சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போகிறோம், ஒரு அமைப்பு ஆரம்பிக்க போகிறோம். எல்லா பங்கில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தில் உள்ளவர்களும் இதில் உள்ள வருவாங்க. எனவே கைவிடப்பட்டவர்கள் கைம்பெண்கள் இயக்கம் ரெண்டையும் சேர்த்து ஒரு அமைப்பு உருவாக்கப்பட இருக்கிறது. அதனால் சும்மா அதை வெக்கப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள மூளைக்குள்ள உட்காந்து கிடக்காதீங்க. சரி, வாங்க, எழுந்து வருவோம், உயர்ந்து இருப்போம், கடவுளுடைய சாட்சிகளாக மாறுவோம். சரிங்களா? அதுக்கான சான்று நுகர்வும் இறைவன் ஆசிர்வதிப்பார். இறைவன் முன்னெடுத்துவார். 3ஆம், அதாவது தேர்ட் இயர் முடிச்சுட்டு என்ன செய்யலாம், டிகிரி முடிச்சிருப்பீங்க. ஒரு சிலர் டிகிரியை முடிச்சுட்டு என்ன செய்யலாம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். வழிகாட்டுதல் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏதாவது வழிகாட்டு என்ன செய்யலாம்னு அதை கேட்டீங்கன்னா ஒரு சில வழிகாட்டுதல் உங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நோக்கி நீங்கள் போகலாமா, அல்லது வேறு ஸ்பெஷல் கோர்ஸ் ஏதாவது நீங்கள் படித்து அதில் நீங்கள் பயணிக்கலாமா என்பதெல்லாம் சொல்லலாம், வழிகாட்டலாம். பிஎட்னு சொல்லிட்டு போகாதீங்க. தயவு செய்து போஸ்டிங்கே இல்லை, போடலை. நீங்கள் தயவு செய்து அதை ஏமாற்றம் அடைந்து 2 வருஷத்தை விரையமாக்காத.
2 வருஷத்துக்கு நீ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு கவனம் செலுத்தி படிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் குரூப் 4 கிளியர் பண்ணிட்டு ஒரு போஸ்டிங்கில் உட்காந்துருவீங்க. சரிங்களா? அதனால நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். பிஎட் முடிச்சாலும் நீ போட்டித் தேர்வை எளிதான் ஆகணும். அதனால பாருங்க, கவனிங்க, இறைவன் ஆசீர்வதிப்பார். என் உயிரே ஆண்டவரை போற்று, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பரிபொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருமையாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலே சிறப்புடன் வாழ வளர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தற்கொலை வீரர் சபை சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே முடிந்தவுடன் உடனடியாக வகுப்புகள் நடைபெறும். இதில் சேர விரும்புகிறோம். இந்த மாதத்துக்குள்ள என்ன செஞ்சிடணும்?